அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். வீட்டில் அடிக்கடி சண்டை சச்சரவு வருகிறதா? எளிமையான இந்த ஒரு பரிகாரத்தை செய்யுங்க. குடும்பத்தில் மன நிம்மதி இல்லையா? குடும்பத்தில் செல்வ செழிப்பு இல்லையா? ரொம்ப ரொம்ப எளிமையான இந்த சூட்சம பரிகாரத்தை செய்யுங்க. நம்ம சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தி இருக்கிறேன். கருங்காலி மாலை, ஸ்படிகமணி மாலை, சந்தனமணி மாலை, துளசிமணி மாலை, தேவதாரு மாலைன்னு அனைத்து ஜெபமணி மாலைகளும் இருக்குது. அது மட்டும் இல்லாது வலம்புரி சங்கு, சாலக்கிராமம், சாலிகிராமம், அது மாதிரி பார்த்திங்கன்னா கருங்காலியால் செய்யப்பட்ட விநாயகர், கருங்காலியால் செய்யப்பட்ட வாராகி, கருங்காலி குச்சி, கருங்காலி வேல், கருங்காலி சூளம், அனைத்து பூஜை பொருட்களுமே இருக்குது. அது மட்டும் இல்லாது உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகார பூஜைகள் செய்து கொள்ள விரும்பினாலும், உங்கள் குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்க, சொல் பேச்சு கேட்டு நடக்க, சர்வ குரு வசிய தாயத்துடன் குரு பகவான் எந்திரமும் சேர்த்து பூஜித்து அனுப்புகிறோம். அதை பற்றிய விளக்கம் உங்களுக்கு தேவையான 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டிய நாள் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை. செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையில் மாலை நேரத்தில் ஒரு பாத்திரத்தில் 1 டம்ளர் தண்ணீர் ஊற்றி 5 நட்சத்திர சோம்பு என சொல்லப்படும் அன்னாச்சி பூ போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. பின்பு அந்த தண்ணீரை உங்கள் வீட்டு ஹாலில் கொஞ்சம் நேரம் வச்சுருங்க. அதிலிருந்து வரக்கூடிய ஆவி வீடு முழுக்க பரவட்டும். அது நல்லா ஆறிய பிறகு அதை எடுத்து கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திடுங்க. அன்று இரவே ஒரு சிறிய தட்டில் அல்லது ஒரு பழைய அகல் விளக்கில் 2 கற்பூரம், ஒரு பிரிஞ்சி இலை, 2 ஏலக்காய், 2 லவங்கம், இது எல்லாமே போட்டு எரித்து அந்த புகை உங்கள் வீட்டுடைய எல்லா மூலைகள்லையும் படுற மாதிரி செஞ்சிங்கனாலும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நிச்சயமாக தீருங்க. இப்போ நான் சொன்ன பதிவில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். இப்போ தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை தெரிவித்து இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன்.